ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட்டு என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஆர்சி ஸ்டண்ட் காருங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட ஸ்டண்ட் வந்து இதில் வந்து பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நான் வாங்கணும்னு நினச்சி தான் இப்போ வந்து வாங்கினது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றையாக வந்து வச்சுட்டு அது எப்படி இப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே, உங்கள் முன்னாடியே வந்து அன்பாக்ஸ் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வந்து என்ன கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோம். எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளது தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து அந்த மேனுவல் வந்து தந்திருக்காங்க. இப்படி தான். பா, எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் தூசி அங்கங்கே இருக்குது. சரி, ஓகே, எடுத்துடலாம். செமையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா வளையும். ஸோ அதுதான் இந்த மாதிரி வந்து ஒரு இது மாதிரி டைப் வந்து தந்திருக்காங்க. அது போக சிலிண்டர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு வீல்லையும் பாருங்கள், செமையாக இருக்குது. சரி, அதை வந்து பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறேன். அது போக நம்ம வந்து கையில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த வாட்ச் வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் இருக்குது. நம்ம ஆர்சி தானே, ஸோ அதனால் ரிமோட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இது உள்ள பேட்டரி வந்து போடணும். எல்லாமே வந்து போட்டு சார்ஜ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். சரி, ஓகே, அதை பக்கத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எது இதில் வேணால் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கின காரு, ஸ்டண்ட் காரு. பாருங்கள் செமையாக இருக்குல்ல. வீல் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குங்க வீல். அது போக வந்து ஒரே இடத்துலேருந்து இப்படி மூவ்மெண்ட் ஆகிறதுக்காக தான் அந்த மாதிரி சிலிண்டர் சேஃபில் வந்து தந்திருக்காங்க. அது போக இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து ஸ்பீக்கர் வந்து அந்த மியூசிக் வந்து கேட்குற மாதிரி உள்ளது தந்திருக்காங்க. அது போக அந்த லைட்டிங் வந்து இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பின்னாடி தான் பேட்டரி போடுறது வந்து இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரி வந்து போடணும். இதில் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் பேட்டரி தான் தந்திருக்காங்க. இதை கொஞ்சம் நேரம் சார்ஜ் வந்து பண்ணணும். ஒரு மணி நேரம் அளவுக்கு வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி, அடுத்து வந்து நம்ம சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சார்ஜர் வந்து தந்திருக்காங்க. சார்ஜர் இது தான். இது பேட்டரியை வந்து டேரெக்டாக நம்ம வந்து போட்டு நம்ம யூஎஸ்பி அந்த இதில் வச்சு சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து அந்த வாட்சுக்குரிய சார்ஜர். வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தான் இருக்குது. இதை வந்து கையில் வந்து கட்டிட்டு அப்படியே கையில், அதாவது மேலே தான் இருக்கும், வச்சுட்டு இந்த விரலில் வந்து வச்சுட்டு அப்படியே கைட்டே மூவ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோலுக்கு வந்து அந்த இது தந்திருக்காங்க. இதுலேயும் பேட்டரி வந்து 2 வந்து போடணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து போட்டு செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இதை எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பேட்டரினா எல்லாமே வந்து போட்டு செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஆன் பண்ணலாம். பாருங்கள், காரை வந்து லாக்கை வந்து அன்லாக் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். செம சவுண்டு வெறித்தனமாக இருக்குது. செமங்க. ஸ்டண்ட் கார்னா பயங்கரமாக இருக்குங்க. இது வந்து ஆஃப் பண்ணுறது, இது ஆன் பண்ணுறது. மியூசிக் வேணும்னா வச்சுக்கலாம், மியூசிக் வேண்டான்னா வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ மியூசிக் வந்து இப்போதைக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். செமங்க, நல்லா இருக்கு. இது அந்த இடத்துலேருந்தே மூவ் பண்ணுறது, இந்த இடத்துலேருந்து இங்கிட்டு வந்து வர்றது. அதுக்கடுத்து இது வந்து முன்னாடி, இது வந்து பின்னாடி போகிறது, இது வந்து முன்னாடி வந்து போகிறது. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஸ்டண்ட்டு பயங்கரமாக பண்ணுங்க. அது பாருங்கள், எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து விட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து போகட்டும். எப்பா, எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அட் அ டைம் சட்டு 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 சட்டுன்னு பயங்கர ஸ்பீடு தான். அது இப்படி வச்சு டெஸ்ட் பண்ணலாம். அப்பா, செமையாக இருக்குங்க.
சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து வாட்ச் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு டெஸ்ட் பண்ணலாம். அது வந்து எந்த லெவலுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகுது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்சை வந்து வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து வாட்ச் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் வந்து போடுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று மாட்டுற மாதிரி வந்து தந்திருக்காங்க. பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து தந்திருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து இதை வந்து ஆன் வந்து பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து ஆன் இருக்குல்ல, ஆன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஆன் வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அடுத்து இதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பயங்கர பவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறது பின்னாடி வராது. பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. செமையாக வந்து சுற்றுது. ரிவர்ஸு, என் மேலே ஏறுதான்னு பார்க்கலாம். பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. பவரை வந்து பயங்கர பவரா இருக்குங்க. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து செம்மையாக இருக்குது. பவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பவராக இருக்குது. சர்ரு சர்ரு சருன்னு போது கையில் வைக்கிறது சூப்பராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரோன் கண்ட்ரோலில் ஒன்று வாங்கியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்படி தூக்கணுமே பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து பறந்து மேலேயே போயிருச்சு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக ஸ்டண்ட்னா சும்மா இல்லைங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பவராகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அடுத்து ரிமோட்டை வச்சு கடைசி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதோட பவர் தான் வந்து இதோட ஹைலைட்டு. இது ரேட்டுக்கு தக்கனாவும் இது ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 4500 சம்திங்ல தான் நான் வாங்கினது. சரி ஓகே, நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் அடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிமோட்டில் இன்னொருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. மியூசிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சில அப்டக்கல்ஸ்லாம் இருக்குது, அதனால் ஏறுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அந்த டயரில் ஏற விட போகிறோம். இப்போ வந்து இப்படி வச்சு ஏறிடுச்சுங்க. ஏறுதா, ஏறிடு. ஏறிடுச்சுங்க. எப்படி சுத்துது நம்மளுக்கே வந்துருச்சு. செமையா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பவர் தான் இதோட இது ஹைலைட்டு. நல்ல பவராக இருக்குது. இந்த இது ஸ்டண்ட் வந்து சூப்பராக வந்து பண்ணுது, நல்லாவும் இருக்குது. இதை வச்சு சில நிறைய இது வந்து பண்ணலாங்க. நல்லா வந்து ஆளையே இழுத்துட்டு போகுமான்னு பார்த்தா ஆனால் ஆளை இழுக்காது கொஞ்சம், ஆனால் நல்லா பவராக இருக்குது.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது டாய்ஸு ஏதாவது ஒன்று ரிமோட் கண்ட்ரோல் இது வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை கூடிய சீக்கிரம் வந்து வாங்கி வந்து கண்டிப்பாக வந்து அதை ரிவ்யூ வந்து பண்ணுறேன். அதுபோக நம்ம வந்து இந்த அன்பாக்சிங்க்குன்னு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக அந்த சேனல் நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் ரிலேட்டட் வந்து சேனல் அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.